எங்கும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமான் நமக்கு இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு பாடலை கொடுக்குறார். இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி அல்லது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பர் பேனாவை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. நம்முடைய வள்ளல் பெருமான் தமிழில் மிக அற்புதமான ஞானம் பெற்றவர்ங்கிறது தெரியும். அதே மாதிரி கணிதத்திலும் மிக உச்ச ஞானம் பெற்றவர். இந்த பாடலில் கணிதத்தையும் தமிழையும் வைத்து அவர் விளையாடுறார் பாருங்க. ஆச்சரியமாக இருக்குது. எப்படிப்பா இந்த மாதிரி எழுத முடியுது அப்படின்னு கண்கள் வியக்க வியக்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு இதில் ஒரு வார்த்தையை தொடராக பயன்படுத்துகிறார். இரட்டை மொழி அல்லது திரும்ப திரும்ப சொல்லுதல் அப்படிங்கிறது. அதை தாண்டி இங்கித மாலை அப்படிங்கிற ஒரு படைப்பில் தான் அவர் இந்த பாடலை எழுதியிருக்கார். அந்த இங்கித மாலையில் 163 பாடல்கள் இருக்குது. அது எதை பற்றியதுன்னா பெண்களை பற்றிய உவமைகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பெண்ணை பற்றி சொல்லுகின்ற வார்த்தையாக பிடி அன்னம் அப்படின்னு 2 வார்த்தையை சொல்கிறார். தமிழில் பிடி அன்னம் அப்படின்னு சொன்னால் பெண்களை குறிக்கின்ற வார்த்தை. ஆனால் வள்ளல் பெருமான் அதை பிடி அன்னம் அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சோறு அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார். இதில் இந்த பாடல் நம்ம பார்க்க போகிற பாடலில் மன்மதனை வைத்து அவர் விளையாடுகிறார். அந்த இங்கித மாலையே பெண்களை பற்றி, பெண்களுடைய வாழ்வியலை பற்றி, அவர்களுடைய உணர்வுகளை பற்றிய பாடல் தான். அதுவே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வள்ளல் பெருமான் எப்படி இவ்வளோ துல்லியமாக எழுதியிருக்கார் அப்படின்ட்டு இந்த பாடலில் மன்மதனை வைத்து அவர் பாடுகிறார். அதில் தமிழையும் கணக்கையும் ஒன்றாக சேர்க்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பாடலை பாருங்க. இம்மை அரையனவே சூரமாதருமா இம்மையுமை இம்மை ஐயோ என் செய்த தம்மை மதன் மாமாமா 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 மாமாமாமா. என்னங்க இது? திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை மாமாமா மாமாமான்னு வருதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது எவ்வளவு ஆழமான வார்த்தை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, அட இது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, எந்த பாடலும் எந்த கவிஞரை இப்படி ஒன்று கொடுக்கலையே அப்படின்னு தோணும். இந்த மாமாமா மாமாமான்னு அடுக்கிறார்ல 19 முறை வந்திருக்கு இந்த பாட்டில். நீங்கள் எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்நேரம் புரிஞ்சிருக்கலாம். மாமாமா மாமாமாங்கிறது 19 முறை வந்திருக்கு. அது என்ன அர்த்தத்தில் அவர் பயன்படுத்துகிறார் அதுதான் ரொம்ப முக்கியம். முதல் 2 வரியிலேருந்து பயணித்தோன்னா அடுத்த அந்த 2 வரிக்கான அர்த்தம் நமக்கு தானாகவே புலப்படும். அந்த வரியை பார்க்கலாமா? இம்மை அரை அணையவே சூரமாதருமா இம்மை உமை இம்மை ஐயோ என் செய்த தம்மை மதன். அதாவது இம்மைக்கும் மறுமைக்குமாக நான் என்னுடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்க போது இந்த இம்மையில் மன்மதன் வந்து என்னை துன்புறுத்துகிறானே அப்படிங்கிற நிலைப்பாட்டை சொல்லுகின்ற பாடல். வார்த்தை விளையாட்டு, திரும்ப திரும்ப அந்த டங் ட்விஸ்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தமிழில் கூட டங் ட்விஸ்டர் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாட்டு இது. நீங்கள் அதை திரும்ப திரும்ப நாக்கை சுழற்றி சுழற்றி பாடி பார்த்தால் அல்லது சொல்லி பார்த்தால் எவ்வளவு தூரம் வல்லமை வாய்ந்த கவிதையை வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது புரிய வரும். சரி, இந்த முதல் 2 வரியை இப்படி புரிஞ்சுக்கிட்டு மன்மதன் என்ன செய்கிறாராம்? அவர் வள்ளல் பெருமானை குழப்புகிறார். மன்மதன் இல்லற வாழ்க்கை அல்லது இயல்பான வாழ்க்கைக்கு உண்டான உணர்வுகளை கொடுக்கிறார். ஆனால் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லிட்டு அந்த மாமாமா மாமாமான்னு கேட்குறார். அந்த கேள்வியே மாமாமா தான். என்னன்னு புரியுதா அது? இம்மை உமை இம்மை ஐயோ, அதாவது வீரம்லாம் உள்ள, கருணை உள்ள, அருள் உள்ள வாழ்க்கையை நான் தேடுகிறேன். இம்மை உமை இம்மை ஐயோ அப்படிங்கிறாரு. ஐயோன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை ஐயோ அப்படிங்கிறாரு. எப்படி இருக்க முடியலையா? மன்மதன் வந்து அவரை துன்புறுத்துகின்ற போது அவர் மாமாமா மாமாமாங்கிறாரு. 19 முறை அந்த மாமா மாமாங்கிற அந்த ஒற்றை சொல் அடுக்கி வருது. அதை எப்படி பிரித்து பார்க்கணும் தெரியுமா? மாமாமா மாமா 5 முறை ஒரு தடவை எடுத்துக்கோங்க. அடுத்தது மாமாமா மாமா 6 முறை ஒரு தடவை எடுத்துக்கோங்க. அந்த வார்த்தைகள் அப்படியே தான் வருது அடுக்கி. அடுத்தது
8 முறை வரும். மா, மாமாமா, மாமாமா, மா 5 முறை ஒரு தடவை வருதா? அதுக்கு அர்த்தம் அஞ்சுமா அப்படிங்கிறார். அதாவது மன்மதன் என்னிடம் வருவதற்கு அஞ்சுமா, அல்லது எனக்கு அந்த பாதை ஆறுமா தேருமா அப்படிங்கிறார். அடுத்த 6 முறை மாங்கிறது. அப்புறம் 8 முறை சொன்னோம்ல, அது எனக்கு அந்த இறையருள் எட்டுமா. பாருங்க, 5 முறை மாமாமான்னு அடுக்கி வச்சதுலேயே அஞ்சுமா அப்படிங்கிறாரு. 6 முறை சொல்லும்போது ஆறுமா, மனசு ஆறுமா, இப்படி அலைக்கழிகிறேனே, இப்படி உழல்கிறேனே, நான் தேடுறது வேற பாதையாக இருக்கே, ஆனால் எனக்கு அது கிடைக்கலையே, மனசு ஆறுமா அப்படிங்கிறாரு. அடுத்தது எட்டுமா. எப்போ எட்டுமா? என்னுடைய நிலையை, என்னுடைய கனவை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய இறை தேடலை இந்த மதன் அல்லது மன்மதன் வந்து குலைக்கும் போது நான் கனவு காண்கின்ற அந்த நிலை எனக்கு எட்டுமா. அதுதாங்க விஷயம். இப்போ மாமாமா மாமாமான்னு சொல்கிறத அஞ்சுமா, ஆறுமா, எட்டுமா அப்படின்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணக்கை வைத்து தமிழில் விளையாடுகின்ற ஒரு வல்லமையை வள்ளல் பெருமான் பெற்றிருக்கிறார்னு ஆணித்தரமாக சொல்கிறதுக்கான ஒரு பாடல் இது. அதுலேயும் குறிப்பாக மாமாமாங்கிறத 19 முறை பயன்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு மாமாமாவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. முதல்ல உள்ள 5 மாமாமா மாமா அப்படிங்கும்போது அஞ்சுமா, என் மனசு அஞ்சுமா, என் சிந்தனை அஞ்சுமா, என் தேடல் அஞ்சுமா அப்படிங்கிறது. அடுத்தது மாமா 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 6 மா அடுக்கி வருது. அதற்கு என்னுடைய வருத்தங்கள் ஆறுமா, என்னுடைய வலிகள் ஆறுமா, என்னுடைய தேடல் ஆறுமா அப்படிங்கிறது. அடுத்தது 8 முறை மாமாமாங்கிறாரு. அது என்னுடைய உயரங்கள் எட்டுமா, என்னுடைய கனவுகள் எட்டுமா, நான் அங்கே எங்கேயோ வைத்திருக்கிற அந்த ஏணிகளின் உயரம் எனக்கு எட்டுமா அப்படிங்கிற கேள்விங்க. நம்ம நிறைய பாடல்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாமாமா மாமாமாங்கிற இந்த பாடல் தமிழ் இலக்கியத்தில் மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய வலிகளை, தன்னுடைய வேதனையை, தன்னுடைய தேடலை, தன்னுடைய ஆற்றாமையை இப்படி கூட சொல்ல முடியும் அப்படின்னு தமிழை வைத்து விளையாடுகிறார். அதுதான். அப்போ தமிழால் என்ன முடியும்னா தமிழால் எல்லாம் முடியும் அப்படின்னு ஒரு ஞானி நமக்கு காட்டி விட்டு போயிருக்கிறார், காட்டுகிறார், காட்டி நம்மோடு இருக்கிறார் என்னும்போது நாம் திரும்ப இப்போ ஆரம்பிக்கணும் நம்முடைய பயணத்தை. 5மா, 6மா, 8மா இது எல்லாம் நமக்கு பொருந்துமா, கை வருமா, தேடினாலும் நம்மோடு கை கூடுமா, இதெல்லாம் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள். கைகூட வைப்போம், நமக்கு கிட்டும் நிச்சயமாக. எப்போது என்றால் நம்முடைய வள்ளல் பெருமான் காட்டுகின்ற அந்த ஜீவகாருண்யம், உயிர் இரக்கம். இல்லறம் அல்லது லௌகீக வாழ்க்கை அல்லது சமூக வாழ்க்கை என்பதும் தேவை. ஆனால் அதிலேயே ஆழ்ந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த பதைப்பைத்தான் வள்ளல் பெருமான் இதில் ஐயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் கொண்டு வந்து நமக்கு காட்டுகிறார். அதிலேயே முழுக்க சிற்றின்பங்களிலேயே ஆழ்ந்திருந்தால் பேரின்பமாக இருக்கக்கூடிய உயிர் இரக்கத்துக்கு எப்போது செல்வது? அதுதான் ஒரே கேள்வி. அதனால் இந்த 5மா, 6மா, 8மா எல்லாம் நமக்கும் எட்டும் என்கின்ற புரிதலோடு நம்முடைய பயணத்தை தொடர்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.